சண்டே ஈவினிங் நம்ம ஃபார்மில் இருக்க பெட்ஸ் எல்லாம் குளிக்க வச்சிடலான்ட்டு ஒவ்வொரு டாக்ஸாக கொண்டுட்டு வந்து குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அடிக்கடி ஷாம்பு போட்டு குளிக்க வைக்கலின்னா நிறையா டிக்ஸ் தொல்லை இருந்து ஜாஸ்தி ஆயிருங்க. அந்த உனி செல் இந்த மாதிரி எல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிடும். அண்ட் லாங் கோட் புஷ் கோட் டாக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். மாயா குட்டியும் கோழிக்கெல்லாம் தீனி போடணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால சரின்ட்டு அவளுக்கு அம்மா ஷூ கேப் எல்லாம் போட்டு விட்டாங்க. இப்போ நம்ம சைட் பார்த்தீங்கன்னா காற்று ரொம்ப ஓவராக அடிக்குதுங்க. அதனாலேயே மண்ணு சுழிச்சு வரும்போது அவங்க கண்ணில் விழுந்துருது. அதனால இந்த மாதிரி கேப் எல்லாம் போட்டு கூட்டிகிட்டு போனோம்னா கொஞ்சம் சேஃபாக இருப்பாங்க. அப்படியே செடிக்கெல்லாம் அம்மா தண்ணி விட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் கோழிக்கெல்லாம் தீனி போட்டு கோழி பிடிக்கிறதுக்கு வாத்தை பிடிக்கிறதுக்குன்னு விளையாண்டுட்டு இருந்தோமுங்க. இந்த மரம் பார்த்தீங்கன்னா ரோஸ் ஆப்பிள் மரம், பன்னீர் கொய்யான்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, ரொம்ப மைல்டாக இருக்கும் அதோட டேஸ்ட்டே. பார்த்தோம்னா சுகர் பேஷண்ட்லேருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். ப்ரெக்னன்சியில் பிரெஸ்ட் ஃபீடிங்கில் இருக்கவங்களாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. நான் அதுதாங்க தேடிட்டு இருந்தேன் ஏதாச்சும் காய் இருக்கா அப்படின்ட்டு. இந்த சீசனுக்கு என்னமோ எல்லா பூவும் இந்த காற்றுக்கு ரொம்ப கொட்டி போயிருச்சுங்க. நீங்கள் இந்த மரத்தை பார்த்துருக்கீங்க?